12th மேக்ஸில் லெசன் 3ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.1ல் 9th கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 மார்க்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு காமனாக ஒரு ரூட் இருக்குது, அதாவது பொதுவான ஒரு மூலம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி காமன் ரூட் இருந்துச்சு அப்படின்னா இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆன்சரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா லெட் த காமன் ரூட், அந்த பொதுவான மூலத்தை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், பி ஆல்ஃபா. இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x⁴ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம் ரூட்டு. அப்புறம் வந்து x² பதிலாக இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபான்னு எழுதிக்கோங்க. அடுத்து இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக 1 எழுதிக்கோங்க. ஏன் அப்படி எழுதுகிறோம்னா இந்த சம்மை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் படி ஃபஸ்ட்டு நடுவில் வேல்யூ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, பி. அதுக்கடுத்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் q, அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு உள்ளது 1, நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த நடுவில் டேர்மு லாஸ்ட்டில் p. இந்த மாதிரி எழுதிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு p, அப்புறம் q, அப்புறம் 1, அப்புறம் திரும்ப p. அதே போல் ரெண்டாவது இங்கே ஃபஸ்ட்டு p டஸ், அதை இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து q டஸ், அதை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா 1, அதுக்கடுத்து திரும்பி p டஸ். ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்ட் இது, திரும்ப ஃபோர்த் இது. இந்த மாதிரி வரிசை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கா, அந்த ஆல்ஃபா ஸ்கொயரை ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க, பை. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னா இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பி கியூ டஸ், அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டு இது ரெண்டும் பி டஸ் கியூ, அடுத்து ஈக்குவல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 எடுக்கணும். அதே போல் q × 1 மேலே வந்து ஆல்ஃபா இருக்கணும், ஃபஸ்ட்டு ஆல்ஃபா போட்டுக்கோங்க, பை. கீழே வந்து q × 1 q, மைனஸ் போட்டு இங்கே q டஸ் × 1 q டஸ், ஈக்குவல் டு இங்கே மேலே கான்ஸ்டன்ட்டாக 1, அப்போ 1 பை. அதே போல் இங்கே கிராஸ் மல்டிப்ளை 1 × p டஸ் p டஸ் மைனஸ் 1 × p p. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இதையும் ஈக்குவல் பண்ண போகிறோம், ஏன்னா மூணுமே ஈக்குவல் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பை p q டஸ் மைனஸ் p டஸ் q இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை q மைனஸ் q டஸ். ஸோ இது ரெண்டும் அப்படி எழுதியாச்சு. இப்போ நடுவில் ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த ஒரு ஆல்ஃபாவுக்கு ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆகிரும். இது வந்து டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை மாறிடும். ஸோ இது வந்து அப்படி இங்கே வந்துடும். அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு p q டஸ் மைனஸ் p டஸ் q பை கீழே அதே போல் q மைனஸ் q டஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது இதையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பை q மைனஸ் q டஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை p டஸ் மைனஸ் p. இப்போ அதே போல் இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இது வந்து அப்படியே இங்கே வந்துடும். அப்போ q மைனஸ் q டஸ் பை p டஸ் மைனஸ் p. ஸோ செகண்ட் ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக்குள்ள ஆன்சர் தான். அப்போ தேர்ஃபோர் லாஸ்ட்டில் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஆன்சர் அப்படி எழுத போகிறோம், p q டஸ் மைனஸ் p டஸ் q பை q மைனஸ் q டஸ், ஆர் ரெண்டாவது ஆன்சர் q மைனஸ் q டஸ் பை p டஸ் மைனஸ் p. ஸோ அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு 5 மார்க்கு இல்லை 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த முக்கியமான 5 மார்க்கை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.